வஹுவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னஹு அவ்ரத ஃபி ஆதிஹில் ஃபவாத்திஹி, இந்த சூறாக்களினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்திருக்கிறான் அர்பஅத அஷர இஸ்மன், 14 இஸ்முகளை கொண்டு வந்திருக்கிறான். மொத்தம் எத்தனை இஸ்முகள் கொண்டு வந்திருக்கிறான்? 14 இஸ்முகளை கொண்டு வந்திருக்கான். ஏற்கனவே சொல்லியாச்சு அதெல்லாம், அந்த 14 எழுத்து என்னன்னு விளங்குதா? 14 இஸ்முகளை கொண்டு வந்திருக்கிறான். இன்னொரு 14 இஸ்முகளை விட்டுட்டான். என்னென்ன இஸ்முகளை எல்லாம் சொல்லியிருக்காங்கிறதா சொல்லிட்டோம். அதை அர்பஅத அஷர இஸ்மன், 14 இஸ்முகளை சொல்லியிருக்கிறான். விளங்குதப்பா? எங்க சொல்லியிருக்கிறான்? கொஞ்சம் தள்ளி வரணும். ஃபி 29 சூரத்தன், 29 சூறாக்களிலே சொல்லியிருக்கிறான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றாங்க? 29 சூறாக்களிலே அந்த 14 இஸ்முகளை சொல்லியிருக்கிறான். விளங்குதா? ஏன்? தி அததிகா, அந்த அரபி எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு தோதுவாக. அரபி எழுத்து மொத்தம் 29. அரபி அலிஃபையும் சேர்த்துக்கிட்டோம்னா அப்படித்தானங்க? இதான் இது அலிஃபையும் சேர்த்துக்கிட்டோம்னா அரபி எழுத்து மொத்தம் எத்தனை? 29. அதுக்கு தோதுவாக 29 அரபி எழுத்து 29 தான் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி 29 சூறாக்களிலே என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த 14 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான். 14 எழுத்தையும் கொண்டு வந்தான். இன்னும் சில அரபியர்கள் என்ன சொல்றாங்க? அரபி எழுத்து 28ங்கிறாங்க. அலிஃபை விட்டுறாங்க. அலிஃபை விட்டுட்டா ஹம்சாவை எண்ணுவாங்க. அப்ப 28. 28ல பாதி 14 எழுத்துக்களை சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு. ஒரு கூட்டம் அரபி எழுத்து 29ங்கிறாங்க, அரபி எழுத்து 29 தான் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி 29 சூறாக்களை சொல்றான். அலிஃபையும் ஒரு எழுத்தா எண்ணுதுனால. இன்னும் சில அலிஃபைலாம் என்ன கூடாதுங்க, ஹம்சா தாங்க மெயின் சிலவங்க சொல்றாங்க. அப்ப அலிஃப் அவங்க விட்டுருவாங்க. அலிஃபை விட்டுட்டா அரபி எழுத்து எத்தனை தான் வரும்? 28 ஆயிரும். 28ல பாதி 14. அதுல பல வகையான நுழைவுகள் இருக்கிறது. மஹ்மூசு, மஜ்ஹூரு, ரஹ்பத்து, ஷதீதத்து, விளங்குதப்பா, லீனு, அரபி எழுத்துக்கள் இருக்கு. எல்லாத்திலுமே பாதி 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 பாதியை சொல்றான். எல்லாத்தையும் சொல்றாங்க, வரிசையில கொண்டு வர்றாங்க. எல்லாத்திலுமே என்ன செய்யறான்? பாதியை சொல்றான். விளங்குத தம்பி? சில எழுத்துக்கள் 8 இருக்கும். அந்த 8ல 4 சொல்லுவான். அரபில 8 எழுத்து இருக்கு, அது என்னங்கிறது வருது. 8ல பாதி 4 சொல்லுவான். சிலது 4 இருக்கும், 4ல பாதி 2 சொல்லுவான். சில எழுத்துக்கள் 7 இருக்கும். சில எழுத்துக்கள் என்ன செய்யும்? 7 இருக்கும். அந்த 7ல பாதியை சொல்லுவான். அந்த பாதிங்கிறது விளங்குதான்னு கேட்டேன். அக்குசரு நிஸ்பு, நிஸ்புலையே அக்குசரு. 7ல பாதி 3 எழுத்து சொல்ல முடியாதுல்ல. அக்குசரு நிஸ்பான 4 எழுத்து சொல்லுவான். சில இடங்கள்ல சில எழுத்துக்கள் 5 இருக்கும். சில எழுத்துக்கள் எத்தனை இருக்குங்க? 5 இருக்கும். அந்த 5ல கம்மியான பாதியான 2 சொல்லுவான். 5ல பாதி 2.5 கொண்டு வர முடியாது. அது அக்கல்லு நிஸ்பு. 5ல அக்கல்லு நிஸ்பு, கம்மியான பாதிங்கிறது எத்தனைங்க? 2 சொல்லுவான். விளங்குதா? சரியாக பாதியை சொல்லுவான், அல்லது அக்குசரு நிஸ்பை சொல்லுவான், அல்லது அகல்லு நிஸ்பை சொல்லுவான். ரைட்டுங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னஹு அவ்ரத ஃபீ ஆதிஹில் ஃபவாத்திஹி, இந்த சூறாக்களினுடைய ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கிறான். அர்பஅத அஷர இஸ்மன், 14 இஸ்முகளை என்ன செஞ்சிருக்கிறான்? கொண்டு வந்திருக்கிறான். ஃபீ 29 சூரத்தன், 29 சூறாக்களிலே 14 இஸ்முகளை கொண்டு வந்திருக்கிறான். பி அததிகா, அந்த அரபி எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு தோதுவாக. எப்போ? இதா உத்த ஃபீகா, அந்த அரபி எழுத்துக்களிலே, விளங்குத தம்பி, அந்த அரபி எழுத்துகளின் எண்ணிக்கையிலே எண்ணப்பட்டால், அல் அலிஃப, அலிஃபை எண்ணப்பட்டால், விளங்குத தம்பி, அரபி ஆமா, இதா உத்த ஃபீகா அல் அலிஃப, அலிஃபை எண்ணப்பட்டால்
இதா உத்த ஃபீகல் அலிஃப அப்படிதானே 29 சூறாக்களிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 14 எழுத்துக்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான், துவங்கி இருக்கிறான். தானேங்க? இல்லம் ஏன் 29 சூறாக்கள்ல துவங்கினா? ஏபா 29 சூறாக்கள்ல ஏன் துவங்கி இருக்கிறான்? ஃபி 29 சூரத்தன் பி அததிகா, அந்த அரபியினுடைய எழுத்தின் எண்ணிக்கைக்கு தோதுவாக. இதா உத்த ஃபீகல் அலிஃபு, அலிஃபை அதிலே ஒரு தனி எழுத்தாக எண்ணப்பட்டால், தனி எழுத்தாக இதா உத்த ஃபீகல் அலிஃபு, அலிஃபு அந்த 29 எழுத்துக்களிலே எண்ணப்பட்டால், அந்த 29 எழுத்துக்களுக்கு தோதுவாக 29 சூறாக்களிலே அந்த 14 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான். விளங்குதப்பா? ஏன் 14 கொண்டு வந்தான்? அந்த 14 என்பது நிஸ்பு அசாமி ஹுரூஃபில் முஅஜம், முஅஜமினுடைய எழுத்துக்களின் இஸ்முகளின் பகுதியாக இருக்குமே. இல்லம் துஅத்த ஃபீகல் அலிஃபு, அலிஃபை அதிலே எண்ணப்படவில்லை என்றால், அர்பம் பிரசிஹா தனி எழுத்தாக எண்ணப்படவில்லை என்றால், அலிஃப தனியாக எண்ணப்படவில்லை என்றால், முஅஜமினுடைய அருப்புகளின் இஸ்முகளின் பாதியாக இருக்குமே. அத்தகைய 14 எழுத்துக்களை என்ன செஞ்சிருக்கான்? 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். எத்தனை சூறாக்கள் கொண்டு வந்திருக்கிறான்? அப்ப 14 ஏன் கொண்டு வந்தா? ஒரு கூட்டம் அரபி எழுத்து 28ங்கிறாங்க, அலிப விட்டுருவாங்க. அப்ப அதுல பாதியை சொல்றான். ஒரு கூட்டம் அலிப சேர்த்தே என்றாங்க, அப்ப 29. அவர்களுக்கு தோதுவாக அவ இலக்கியவாதிகள் அவங்கெல்லாம், அதே அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. கேட்டேன், அலிபு தனி எழுத்து கிடையாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இலக்கியவாதிகள், அரபியர்கள். விளங்குதா? அவங்களுக்கு சொல்ற உரிமை இருக்கு. அலிபுலாம் தனி எழுத்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்ற உரிமை இருக்குது. அலிபுலாம் தனி எழுத்து தாங்க அப்படின்னு சொல்ற உரிமையே என்ன செய்து இருக்குது. அறிவாளிகளுக்கு மத்தியில என்ன இருக்குது? கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அறிவாளிகளுக்கு மத்தியில் என்ன செய்யும்? கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விளங்குச்சா? அதே ஒரு கூட்டம் அரபி அலிபு எழுத்தை தனி எழுத்தா என்றாங்க. அப்ப 29 ஆயிரும். 29 சூறாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு கூட்டம் அரபியர்கள்ல அது தனி எழுத்தா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன மாட்டேங்கிறாங்க அலிப. அப்ப 28 தான். 28ல பாதியை சொல்றான். இந்த தனித்தனி எழுத்துக்களின் இஸ்முகளில் பாதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், கொண்டு வந்திருக்கிறான். எப்போ? இல்லம் துஅத்த ஃபீகல் அலிஃபு, அலிஃபை எண்ணப்படவில்லை என்றால், அர்பம்பி ரசிகா தனி எழுத்தாக எண்ணப்படவில்லை என்றால், முஅஜமினுடைய எழுத்துக்களின் இஸ்முகளில் பாதியை கொண்டு வந்திருக்கிறான். 29 சூரத்தன் 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். அததிகா அந்த அரபி எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக. இதா உத்த ஃபீகல் அலிஃபு, அலிஃபை தனி எழுத்தாக எண்ணப்பட்டால், அலிஃப தனி எழுத்தாக 29 சேர்க்கிறாங்க, எண்ணப்பட்டால் அந்த அரபி எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக 29 சூறாக்களிலே 14 எழுத்துக்களை என்ன செஞ்சிருக்கான், கொண்டு வந்திருக்கிறான். கேட்டுங்களேங்க. அதுவுமோ முஸ்தமிலத்தினால அன்சாஃபி அன்வாயிகா, அரபி வார்த்தைகளினுடைய வகைகளின் பாதியின் மீது போய்ந்திருக்கிறது மேலே. அதான் மஹ்மூசு, மஜ்ஹூரு, ரஹ்பத்து, ஷதீதத்து, லீனு, விளங்குதப்பா, இப்படிலாம் இருக்குது. ஒவ்வொன்றையும் பாதி பாதி என்ன செய்யலாம் சொல்றான் அந்த நூல்கள்ல. முஸ்தமிலத்தினால அன்சாஃபி அன்வாயிகா, அந்த அரபி எழுத்துக்களினுடைய வகைகளின் பாதிகளின் மீது பொதிந்திருக்கின்ற நிலைமையிலே என்ன செய்யறான், பாதியை கொண்டு வந்திருக்கிறான். சொல்றாங்க பாரு, வதக்கர மினல் மஹ்மூசத்தி, மஹ்மூசத்தான எழுத்துக்களில் இருந்து அவன் சொல்லி இருக்கிறான். விளங்குதப்பா, இதுதான் மஹ்மூசான எழுத்துக்களில் இருந்து அவன் சொல்லி இருக்கிறான். நிஸ்பஹா, அதில் பாதியை சொல்லுங்க. தனி அடுத்த பக்கத்துக்கு வந்துடணும். நிஸ்பஹா, அதில் பாதியை என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். விளங்குத தம்பி? மஹ்மூசான எழுத்துக்களில் இருந்து அவன் சொல்லி இருக்கிறான். நிஸ்பஹா எதை சொல்லியிருக்கான், பாதியை சொல்லி இருக்கிறான். மொத்தம் மஹ்மூசான எழுத்து 10 இருக்கு. மஹ்மூசான எழுத்து எத்தனை இருக்கு? 10 எழுத்து இருக்கு. அதில் பாதியை சொல்லி இருக்கிறான். விளங்குதப்பா? அல் ஆவை சொல்லி இருக்கிறான். அல்லது போகணும் கபரா சொல்லலாம். அந்த 10 எழுத்துக்கள் அல் ஆவு ஆவா இருக்கும்.
ரெண்டாவது ஹாவு ஹாவா இருக்கும், மூணாவது சாதா இருக்கும், நாலாவது சீனா இருக்கும், அஞ்சாவது காஃபா இருக்கும். அந்த மஹ்மூஸான எழுத்துக்களில் பாதியை சொல்லி இருக்கிறான். விளங்குதான். மஹ்மூஸனா என்ன? அது சொல்றதுக்கு லேசா இருக்கும், சொல்றதுக்கு லேசானது இருக்கும். பாரு, வஹிய மஹ்மூஸ் என்றால் மா யுதாஃபுல் இஅ்திமாது, அதை சொல்வது லேசாக இருக்கும், பலஹீனமாக இருக்கும். அலா மஹரஜிகா, அதனுடைய மஹரஜின் மீது அதை சொல்வது பலஹீனமா இருக்கு, லேசா இருக்கும். யஜ்மஉஹா, அவைகளை ஒன்று திரட்டும், அந்த மஹ்மூஸான எழுத்துக்களை ஒன்று திரட்டும். சதஷ்அசுக கஸ்பத்துன், சதஷ்அசுக சதஷ்அசுக கஸ்பத்துன் என்பது அதை ஒன்று திரட்டும். சதஷ்அசுக கஸ்பத்துன் பாரு, 10 எழுத்து இருக்கு பாரு. சீன் எழுதிக்கு வரலாம். சீன் 1, தே 2, ஷீன் 3, ஹே 4, சே 5, காஃப் 6 வருதா? எழுதுங்கப்பா. இருக்குல்ல, சத்தஷஅசுக ஷீன் தே, சீன் 1, தே 2, ஷீன் 3, ஹே 4, சே 5, காஃப் 6 வந்துருச்சா? கஸ்பத்துன் ஹே 7, சாது 8, ஃபே 9. அந்த குண்டு தேன்னா ஹேதான் அர்த்தம். இந்த குண்டு தே ஃபுல்லா என்னது? ஹாவு தேனீஸுங்குவாங்க. நீளத்தே தான் தாவு தேனீஸ். குண்டு தே என்னது? ஹாதான். அது ஹய்ய அலஸ் ஸலாஹ், பா ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ்ங்கணும். எப்படி சொல்லக்கூடாது? ஹய்ய அலஸ் ஸலாத்து, ஹய்ய அலஸ் ஸலாத்துன்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஹேதான். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், அந்த ஹே சத்தம் வரணும். அது ஹாவு தானிஸ். 10 வந்துருச்சா? இந்த 10ல எதை சொல்றான்? பாதியை சொல்றான். பாதின்னா 5, 10 எழுத்து இருக்குல்ல, என்னது? 1வது ஹாவா இருக்கும், 2வது ஹாவா இருக்கும், 3வது சாதா இருக்கும், 4வது சீனா இருக்கும், 5வது காஃபா இருக்கும். இப்படி 5 எழுத்து சொல்றான். மஹ்மூஸான எழுத்து 10, 10ல பாதி 5 சொல்றான். சதஷ்அசுக கஸ்பத்துன என்ன அர்த்தம்? இப்பா சதஷ்அசுக கஸ்பத்துன என்ன அர்த்தம்? கஸ்பா என்ற பெண் உன்னை சீக்கிரம், சீன் வந்திருக்குல்ல, சதஷ்அசுக உன்னை சீக்கிரம் என்ன செய்வா? நிர்பந்திப்பாள்னு அர்த்தமா. விளங்குதப்பா? 10 எழுத்து எழுதிட்டீங்கல்ல. அப்போ மஹ்மூஸான எழுத்து 10, அந்த 10ல் எத்தனை சொல்லி இருக்கிறான்? 5 சொல்லி இருக்கிறான். அப்போ மஹ்மூஸான எழுத்து 10னா மஜ்ரூரான எழுத்து எத்தனை வந்துருங்க? 18. அப்படின்னா 28 வரும். 18, 18ல பாதி 9 சொல்றான் மஜ்ரூராவுல. ரைட்டா? மினல் பவாக்கில் மஜ்ஹூரத்தி, லேசான எழுத்து, அடுத்து மஜ்ரூரான சத்தம் போட்டு சொல்ற எழுத்து. மினல் பவாக்கில் மஜ்ஹூரத்தி, மஜ்ரூரான மெஞ்சிய எழுத்துக்களில் இருந்தும், நிஸ்பஹா அதில் பாதியை என்ன செய்யறான்? சொல்லி இருக்கிறான். விளங்குதப்பா? அதில் பாதியை என்ன செய்யிருக்கான்? அது 18 எழுத்து இருக்கு. அது எத்தனை எழுத்து இருக்கு? 18 எழுத்து. 18ல எத்தனை சொல்றான்? யஜ்மஉஹு, அவைகளை ஒன்று திரட்டும். லை யக்தஅ அம்ருன், லை யக்தஅ அம்ருன் என்பது அதை ஒன்று திரட்டும். பாரு, 9 எழுத்து இருக்கு பாரு. லாமு, லாம் 1, நூன் 2, ஏ 3, காஃப் 4, தோ 5, ஐன் 6, ஹம்ஸா 7, மீம் 8, ரே 9. 9 எழுத்து வந்துருச்சா? 9 எழுத்து சொல்லி இருக்கிறான். எடுத்துனப்பா? எப்பா 9 எழுத்து. வாவு, வாவு 1, கைன் 2, லோ 3, லாது 4,
ஜே 5, தால் 6, தால் 7, ஜீம் 8, பே 9, ரே 10, மீம் 11, அம்சா 12, ஐன் 13, தோ 14, ஆஃப் 15, ஏ 16, நூன் 17, லாம் 18. இந்த 18ல எதை சொல்றான்? 9 எழுத்து சொல்றான். 9 சொல்லிட்டோமே. லாம், நூன், ஏ, காஃப், தே, ஐன், ஹம்சா, மீம், ரே. லைன் யக்தஅ அம்ருன், லைன் யக்தஅ எந்த ஒரு காரியமும் உறுதி செய்யப்படவில்லை. லைன் யக்தஅ அம்ருன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஒரு காரியமும் உறுதி செய்யப்பட. கத்தைங்கிறான்ல, கத்தையத்தான தலீல்னா உறுதி வாய்ந்த தலீல்னு அர்த்தம். குரானு ஹதீஸு விழுந்தான்னு கேட்டேன். விழுந்ததுப்பா. குரான் ஹதீஸ் எல்லாம் என்ன தலீல்? இது கத்தையத்தான தலீல். அப்படித்தானே? குரான் ஹதீஸ் எல்லாம் என்னதுங்க? கத்தையத்தான தலீலுங்குவாங்க, உறுதி வாய்ந்த தலீல். அக்ரமோல அலிஃபு கத்தையத்தான அம்சான்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் அம்சா. அது என்னது? விளங்குதான்னு கேட்ட. உன்சுர்ல அலிஃபுலாம் வந்து பஸ்ஸுடைய அம்சாங்குவாங்க, ஒரிஜினல் கிடையாது. கத்தையினா உறுதி வாய்ந்ததுன்னு அர்த்தம். விளங்குதா? விட்டுறது குத்துறதுன்னு சொல்லக்கூடாது. லைன் யக்தஅ அம்ருன், எந்த காரியமும் உறுதி செய்யப்படவில்லை. இவனை கேட்டா வந்துருச்சப்பா. அப்போ மஹமூசான எழுத்துக்களில் 10ல 5 சொல்றான். எஞ்சி இருக்கின்ற மஜ்ஹூரான எழுத்துக்களில் 18ல் என்ன செய்யறான்? 9 சொல்றான், பாதியை சொல்லுகிறான். ரைட்டா? ومن الشديدة ثمانية المجموعة في அஜத்து தபக்க. எடுத்துன தம்பி, வல்லினமான எழுத்து எப்படி? ومن الشديدة ثمانية 8 வல்லினமான எழுத்துக்களில் இருந்தும் அல் மஜ்மூஅத்தி ஃபீ அஜத்து தபக்க, அஜத்து தபக்க என்பதிலே ஒன்று திரட்டப்பட்ட 8 வல்லினமான எழுத்துக்களில் இருந்தும் அர்பஅத்தன் எத்தனையை சொல்றான்? 4ஐ சொல்லுகிறான். யஜ்மஉஹா அந்த 4ஐயும் ஒன்று திரட்டும். அகித்துக்க எது ஒன்று திரட்டும்? அகித்துக்க என்பது ஒன்று திரட்டி கொள்ளும். அப்ப வல்லினமான எழுத்து, வல்லினமான எழுத்து, மெல்லினமான எழுத்து, இடையனமான எழுத்துன்னு சொல்லுவாங்கல்லப்பா. கசட தவற வல்லினம், எரள வரல இடையினம், ஞஞன மஞன மெல்லினம். சொல்ற தமிழ்ல இருக்குல்லப்பா. வல்லினமான எழுத்து, மெல்லினமான எழுத்து, இடையினமான எழுத்து, ஞஞன மஞன மெல்லினம். கசட தபர வல்லினம், எரள வரல இடையினம், ஞஞன மஞன மெல்லினம்ங்கிறாங்க. இதான் ரைட்டா? அப்போ தம்பி, அஜத்து தபக்க என்பதிலே ஒன்று திரட்டப்பட்ட 8 வல்லினமான எழுத்துக்களில் இருந்தும் அர்பஅத்தன் 4ஐ என்ன செஞ்சிருக்கிறான்? சொல்லி இருக்கிறான். அஜத்து தபக்க பாரு 8 எழுத்து இருக்கா? அஜத்து அம்சா 1, ஜீம் 2, தால் 3, தே 4, தோ 5, பே 6, ஆஃப் 7, கேஃப் 8. இந்த 8ல எதை சொல்றான்? அர்பஅத்தன் 4ஐ சொல்லுகிறான். யஜ்மஉஹா அந்த 4 எழுத்தையும் ஒன்று திரட்டி கொள்ளும். அக்கித்துக்க, அக்கித்துக்க என்பது ஒன்று திரட்டி கொள்ளும். அக்கித்துக்கோல 4 தானே இருக்கு. அம்சா 1, ஆஃப் 2, தோ 3, கேஃப் 4. அக்கித்துக்க எடுத்துனப்பா. அஜிதத்து தபக்க என்றால் உன் அந்தஸ்தை அவ்வளவு உணர்ந்து கொண்டால் அர்த்தம். அஜத்து தபக்கன்னா உன் அந்தஸ்தை நான் உணர்ந்து கொண்டேன்னு அர்த்தம். முத்தகல்லிமு. அஜிதத்து என்னம்னா படற்கை. அஜிதத்து தபக்க தரஜத்தக்க, உன்னுடைய அந்தஸ்தை என்ன செஞ்சா? உணர்ந்தால், விளங்கிட்டால். அஹஸ்ஸத்து தரஜத்தக்க, உன் அந்தஸ்தை அவள் என்ன செஞ்சா? உணர்ந்து கொண்டான்னு அர்த்தம். எடுத்தனப்பா. இதுல பாதியை சொல்றான்.
அப்ப வல்லினமான எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குங்க? 8 இருக்கு. 8ல எதை சொல்றான்? 4 சொல்லுகிறான். ஹம்சாவை சொல்லுகிறான் 1, காஃபி சொல்லுகிறான் 2, தோவை சொல்லுகிறான் 3, காஃபி சொல்லுகிறான் 4. எத்தனைப்பா? கிளீனா வந்துருச்சா? அக்கித்துக்க எஜ்மவா அலைக்க அக்கித்தக்க. விளங்குதப்பா? உன் பால் கட்டியை பற்றி பிடித்துக் கொள்ளுன்னு அர்த்தமா. அலைக்க அக்கித்தக்க, அக்கித்துக்கன்னா உன் பால் கட்டின்னு அர்த்தம். மினல் பவாக்கி ரஹ்வதி, மினல் பவாக்கி ரஹ்வதி, ரஹ்வத்தினா மெல்லினோன்னு அர்த்தம். மெல்லினமான எழுத்துக்களில் எஞ்சியவைகளில் இருந்து எதை சொல்றான்? அஷரத்தன். எத்தனை சொல்றான்? 10 சொல்லுகிறான். எப்பா அதுல 8 வல்லினமான எழுத்து 8 போயிடுச்சுன்னா மெல்லினமான எழுத்து 20ல பாதி. 20ல பாதி எவ்வளவு? 10 தானப்பா. ஏய், வல்லினமான எழுத்து 8, மெல்லினமான எழுத்து 20. 20ல எதை சொல்றான்? 10 பாதியை சொல்லுகிறான். பவாக்கிர் ரஹ்வதி, மெல்லினமான எழுத்துக்களில் எஞ்சியவைகளில் இருந்து அஷரத்தன் எத்தனை சொல்றான்? 10 சொல்லுகிறான். அது மொத்தம் மெல்லினமான எழுத்து 20. 20ல எத்தனை சொல்றான்? அந்த 10ஐயும் ஒன்று திரட்டி கொள்ளும். ஹுமுசுன் அலா நசிரிஹி, ஹுமுசுன் அலா நசிரிஹி என்பது ஒன்று திரட்டி கொள்ளுகிற 10 எழுத்து இருக்கு. ஹுமுசுன் ஹே 1, மீம் 2, சீன் 3, அலா 4, லாம் 5, அம்சா 6, நூன் 7, சாதி 8, ரே 9, ஹே 10. உம்சுன் அலா நசிரிஹி என்றால் அவனுக்கு உதவி செய்வதன் மீது அந்த பட்டாளம் இருக்கிறது. உம்சுன் அந்த பட்டாளம், அலா நசிரிஹி அவனுக்கு உதவி செய்வதன் மீது இருக்கிறது. அவனுக்கு உதவி செய்வதன் மீது இருக்கிறது. அப்ப மெல்லினமான எழுத்து மொத்தம் எத்தனை? 20. 10 சொல்றான்.